நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. பொருட்களம் ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் அதிகமாய் வரும் பொழுது, இருக்கும் பொழுதும் இதயம் அதன் மேல் போகாதே என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன இருந்தாலும் ஆண்டவரே, ஏதாகிலும் இருந்தாலும் ஆண்டவரே, அநேக பொருள்கள் ஐஸ்வர்யங்கள் காணப்பட்டாலும் என் தேவன் மாத்திரமே எனக்கு மெய்யான தேவன். இயேசுவை நான் விசுவாசிப்பேன். என் இதயம் ஆண்டவரையே நோக்கி நான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உணர்கிற ஆண்டவரே சப்பா இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இதோ இப்பொழுது ஒருவேளை உம்மை விட்டு விலகி இந்த உலகத்துடைய காரியத்திற்கு கடந்து போயிருக்கலாம் சப்பா. அந்த காரணத்தில் இருந்து அப்பா நீங்க விடுதலை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் இணைக்க இந்த செபத்து மூலியமா, இந்த வார்த்தை மூலியமா உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ கர்த்தாவே ராஜா, இதயத்தை ஐஸ்வர்யத்தை மேல உற்றாதபடி அப்பா உம்மிடத்துல சார்ந்து ஆண்டவரே உண்மையை நம்பி இதயமெல்லாம் ஆண்டவரே உமக்காக ஏங்க, இதயத்துல எல்லாமே உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்து நல்ல யோசனையோடு வாழ்வதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. இதை பார்த்து கேட்டு ஆண்டவரே இன்றைய மனம் திரும்பி பொருட்கள் மேல போகாதபடி, ஐஸ்வர்யத்தின் மேல போகாதபடி, வேதத்து மேலும் செபத்து மேலும் தேடுதல் உம்முடைய வார்த்தை மேல இருக்க உதவி செய்யுங்க. விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆண்டவர் கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். எது மேலே நம்ம இதயம் ஊற்றாம இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.